Hi friends, welcome to JSJ Jesse Education. இன்னைக்கு நம்ம வீடியோல திருக்குறளின் சிறப்புகள் கட்டுரை தான் பார்க்க போறோம். திருக்குறளின் சிறப்புகள் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துல இருந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கட்டுரை எழுதுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது எஸ்ஏ காம்படிஷன்ல ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குறிப்பு சட்டகத்துக்கே ஸ்பெஷலா மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ குறிப்பு சட்டகம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்னென்ன டாபிக்ஸ்ல நம்ம கட்டுரை எழுத போறோமோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இயர் ரைட் பண்ணிடணும். அதுதான் நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம். ஓகேங்களா? என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா, முன்னுரை, திருக்குறள் காலம், திருவள்ளுவர், திருக்குறளின் சிறப்பு பெயர்கள், திருக்குறளின் சிறப்புகள், முடிவுரை. ஃபர்ஸ்ட் முன்னுரை. உலக புகழ் பெற்ற நூல்தான் திருக்குறள் ஆகும். அது மட்டுமன்றி தமிழில் உள்ள நூல்களிலேயே திருக்குறள் தனக்கென தனி சிறப்பிடத்தை பெற்ற நூல் ஆகும். மனித வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை எந்த காலத்திற்கும் ஏற்றாற்போல் கூறும் நூல் திருக்குறள் ஆகும். திருக்குறள் கூறாத அறக்கருத்துக்களே இல்லை எனும் அளவிற்கு இந்நூலில் உலக மக்களுக்கு தேவையான அத்தனை அறக்கருத்துக்களையும் கொண்டுள்ள சிறப்புக்குரியது உலக பொதுமுறை ஆகும். திருக்குறளின் சிறப்பு பற்றி இக்கட்டுரையில் காண்போம். திருக்குறளின் காலம். திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் இன்று வரை சரியாக வரையறுக்கப்படவில்லை. இந்நூல் ஏறக்குறைய 2000 ஆண்டுகளிற்கு மேல் பழமை வாய்ந்தது என குறிப்பிடப்படுகின்றது. மறைமலை அடிகள் செய்த ஆராய்ச்சியின் பயனாய் தமிழ்நாட்டில் ஆண்டுகளை குறிக்க திருவள்ளுவர் ஆண்டும் பயன்படுத்தப்படுகின்றது. திருவள்ளுவர் ஆண்டு என்பது பொது ஆண்டோடு 31 ஆண்டுகள் கூட்ட வேண்டும். திருவள்ளுவர். திருக்குறளை இயற்றிய பெருமைக்குரியவர் திருவள்ளுவர் ஆவார். திருவள்ளுவரின் பிறப்பு முதலான வரலாற்றை உறுதியிட்டு கூற போதுமான ஆதாரங்கள் இதுவரை கிடைக்கப் பெறவில்லை. எனினும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இவர் வாசுகி என்பவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அனைவராலும் ஏற்கப்படும் விதத்தில் குறள் வெண்பாக்களான செய்யுள்களை இயற்றினார். மொத்தமாக 1330 பாடல்கள் மற்றும் 133 அதிகாரங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன. திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். திருக்குறளானது பல பெயர்களால் குறிப்பிடப்படுகின்றது. அவையாவன: முப்பால் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், தெய்வமறை, திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை, வள்ளுவம், வள்ளுவர் வாய்மொழி, வள்ளுவர் வைப்பு, வள்ளுவன் வாய்ச்சொல். திருக்குறளின் சிறப்புகள். திருக்குறள் தன்னகத்தே பல சிறப்புகளை கொண்டு காணப்படுகின்றது. திருக்குறள் மனிதவள மேம்பாட்டுக்கு தேவையான அறம், பொருள், இன்பம் என்ற 3 அடிப்படை கோட்பாடுகளை உணர்த்துவதுடன் அதில் உள்ள குறை நிறைகளை நிதானமாக சுட்டிக்காட்டி மனித இனத்தை திருத்த முற்படுகின்றது. திருக்குறள் அனைத்துமே குறள் வெண்பா எனும் வெண்பா வகையை சார்ந்தவையாகும்.
உலகத்திலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்றாகும். திருக்குறளுக்கு முதலில் வைத்த பெயர் முப்பால் ஆகும். உலகம் ஏற்கும் கருத்துக்களை கூறுவதால் இது உலக பொதுமறை எனப்படுகிறது. முடிவுரை: திருக்குறளானது தமிழினத்தின் சொத்தாகும். இதனை பாதுகாப்பது நமது கடமையாகும். இந்த உலகத்திலேயே வாழும் முறைப்படி வாழ்ந்துவிட்டால் வானில் உறையும் தெய்வத்திற்கு இணையான நிலையை பெற்றுவிடலாம் என்கின்றது திருக்குறள். திருக்குறள் கூறும் அறக்கருத்துக்களை வாழ்வில் பின்பற்றி உயர்வோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், ஸ்பீச் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.